வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணதுக்கு வந்துட்டு என்னுடைய ஓனர் தான் காரணம். கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு எந்த இடத்துலலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தாங்களோ அந்த இடத்துல எல்லாத்துலேயும் வந்து நான் யூஸ் பண்ணிக்கினே வந்தேன். நான் எனக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்துட்டு ஒரு கஸ்டமர் நான் வந்துட்டு லைக் உண்டாய்க்கு சப்ளை பண்ணின்னு இருப்பேன். உண்டாயில் வந்துட்டு என்னுடைய மோட்டிவ் என்னென்னா, எதிர்க்கில் உள்ள அந்த வால் கிளாக்கில் ஒரு பேட்ரி போயிடுச்சின்னு சொன்னாங்கனாலும் சண்முகம் தான் வரணும் மைண்டுன்னு தான் என்னுடைய தாட். என்னுடைய விஷனும் அதுதான், என்னுடைய மிஷனும் அப்படி தான் வச்சுருந்தேன் நான் எல்லாமே வந்துட்டு. அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு 2015 ஒரு பெரிய ஃப்ளட்டில் வந்துட்டு எக்ஸைடுடைய மேனேஜரோட ஒரு டைப்பில் வந்து பண்ணியிருந்தோம். அப்போது வந்து மிஸ்டர் ராம்குமார், நம்ம கேகே பேட்டரி ராம் வந்துட்டு எனக்கு ஒரு 2014-15 தெரியும். அவர் ஒர்க் பண்ணிடும்போது நாங்கள் சப்ளை பண்ண எங்ககிட்ட நாங்கள் எடுப்போம் அவங்க ஒர்க் பண்ணும்போது தெரியும். ஸோ அப்போது எனக்கு ஒரு ஹியூஜ் லாஸ் ஒன்று ஆகிடுச்சு. டோட்டலாக வந்துட்டு நாங்கள் வெளியே பவர் பாயிண்ட்லேருந்து வந்து நாங்கள் கம்பெனிலாம் ரன் பண்ணி பண்ணும்போது ஒரு 1 crore பிஸ்னஸ் டோட்டல் மெட்டீரியல்ஸ் போயிட்டு திருப்பியும் எழுந்து வர்றதுக்கு ஒரு நிறைய சான்சஸ் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு கடவுள் கொடுக்க மாட்டோம். எங்கேயுமே ஒரு இடத்துல மட்டும்தான் கொடுப்பாங்க. அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணின்னு வரத்துக்கு தான் நாங்கள் அப்படியே வெளியே வந்தோம் ஃபுல்லாக. இது எதுக்கு சொல்கிறேன்னா வந்துட்டு ஒரு இடத்துலையும் வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு தேடி வராதையா. நம்ம தான் போயிட்டு எதனா ஒரு இடத்துல, இப்போ இந்த இடத்துல நான் வந்துட்டு அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கிறேன்னா இங்கே எதனா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருமானு சொல்லிட்டு தான் வருவோம். டோட்டலாக வந்துட்டு லாஸ் ஆச்சு. திருப்பியும் வந்துட்டு அதை வந்துட்டு நாங்கள் வெளியே வர்றதுக்கு வந்துட்டு கஸ்டமர்ஸ், என்னுடைய சப்ளையர்ஸ் கிட்ட வந்துட்டு, என்னன்னா வந்துட்டு ஒரு இடத்துல வந்து நம்ம மெட்டீரியல் எடுக்கிறோம், லாஸ் ஆகிடுச்சுன்னா இது பண்ண மாட்டாங்க. ஓடி ஒளியத்தா வந்துட்டு தயவு செஞ்சு பயந்தா வந்து பிஸ்னஸில் வந்துட்டு வெக்கப்பட்டாலும் எங்கன்னா வந்து பிஸ்னஸை நான் என்னுடைய ஃபீல்டில் சொல்கிறேன். எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இங்கே இருக்கிற சத்யபாமா காலேஜில் ஜேபிஆரை யார் பார்த்துருப்பாங்களா இல்லைன்னு தெரில. நான் வந்து 1 to 1 ஒரு 18 லட்சம் ரூபாய்க்கு அவர் ரூம் வாசலில் போயிட்டு நின்னேன். காலையில் 7 மணிக்கு நின்னவன் மத்தியானம் 3 மணிக்கு அவர் என்னை பார்க்குற வரைக்கும் நான் போகவே மாட்டேன்னு அடம் பிடிச்சேன். அது நிறைய இஷ்யூஸ் ஆனாலும் பரவாயில்ல. ஏன்னா எனக்கு ஒரு 18 லட்சம் ரூபாய் ஒரு அமௌண்ட்டு நின்றதுனால கூப்பிட்டு எதுக்கு தம்பி நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஏன்னா வந்துட்டு பேமெண்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நான் வந்து பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இடத்துலையும் வந்து சப்ளை பண்ணும்போது அசிங்கப்படவே மாட்டேன். ஒரு இடத்துலையும் கற்றுப்பேன். ஏன்னா இந்த சேல்ஸில் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க வெக்கத்தை விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிட்டாங்கனாவே ஜெயிச்சிருவாங்க. அதேமாரி ஒரு சில பேர், நான் ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜிலலாம் எந்த இடத்துலையும் நான் அசிங்கப்பட்டது இல்லையே. போனேன்னா இங்கிலீஷில் பேசினாலும் பயப்படவே மாட்டேன். நான் தமிழில் தான் பேசுவேன். அவங்க ஃப்ளூயண்ட் இங்கிலீஷ் வரும்போதுட்டு என்னால் ஃப்ளூயண்ட்டில் தப்புன்னு பேச முடியலன்னா எதனா ஒரு இடத்துல நிற்க போதுன்னு என்னுடைய தாய்மொழியை ஃபஸ்ட்டு தூக்கி வந்து முன்னாடி நிற்கணும்னு தான் நான் பார்த்துனேன். அதில் நிறைய இடத்துல சக்ஸஸ் ஆச்சு. பேசுகிறவரே தமிழில் வந்துடுவார். உண்மையிலுமே தமிழ்நாட்டுக்காரன் தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா வேறு எதனா நம்மளை வந்துட்டு எதனா ஒரு இது இல்லை. ஸோ என்னுடைய கெரியர் நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு சின்ன 2500 ரூபாய் சம்பளத்தில் நான் ஆரம்பித்து நான் அந்த கம்பெனியில் 2008 வெளியே வரும்போதுட்டு எனக்கு வந்துட்டு 1,50,000 ரூபாய் சம்பளம் வித் ஷேர் ஹோல்டரோடு அந்த கம்பெனிலேருந்து வெளியே வந்தேன். என்னுடைய ஃபுல் இன்புட் போட்டு அதுக்கப்புறமா எங்களுக்கு நல்லா போயின்னு இருந்தது. நடுவில் வந்துட்டு பிஸ்னஸில் வந்து அப் அண்ட் டவுன் வர்றது தான் பிஸ்னஸ். லாபமே நினச்சிக்கின்னு போனால் அது பேர் பிஸ்னஸே இல்லை. நஷ்டம் வந்தால் தான் நம்ம எங்கே வந்து நிற்கிறோம், அந்த காசுங்க எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த 26 வருஷத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்துட்டு நாங்கள் கற்றுக்கணும். எந்த இடத்துலலாம் வித்ஸ்டாண்ட் பண்ணணும், எந்த இடத்துக்கு கஸ்டமர்கிட்ட வந்துட்டு எப்படி இருக்கணும். கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்மளுக்கு சோறு போடுறது வந்து கஸ்டமர் தான். ஃபஸ்ட்டு எனக்கு வந்துட்டு அசட்டுன்னு பார்த்திங்கன்னா என் ஸ்டாஃபுங்களை கரெக்டாக வச்சுட்டு நான் சர்வீஸ் கொடுத்தேன்னா கஸ்டமர் ஹாப்பியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வச்சுட்டு பண்ணின்னு இருக்கிறது. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சென்னையில் ராமாபுரத்தில் வச்சுருக்குறோம். நாங்கள் வந்துட்டு ஒரு மெர்ச் பண்ணி பண்ணின்னு இருக்கிறோம். ராமாபுரம் இப்போ வந்துட்டு கோயம்புத்தூர் ஆஃபீஸ் இருக்குது, திருச்சி ஆஃபீஸ் இருக்குது, ப்ளஸ் வந்துட்டு மதுரையில் இது பண்ணி வச்சுருக்குறோம். எல்லா இடத்துலையும் வந்துட்டு எங்களுடைய ஆஃபீஸ் ரன் பண்ணின்னு இருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து உங்கள் சைடில் வந்துட்டு எதனா ஒரு சப்போர்ட்டு, ஏன்னா நீங்கள் இந்த சைடில் வந்துட்டு இங்கே இருக்கிறாங்க, சாரில் எல்லாமே இருக்கிறாங்க. உங்களுக்கு ஹையர் கேவிஎஸில் வந்துட்டு நீங்கள் ட்ரேடிங்ஸில் எதனா பண்ணுற மாதிரி எதனா இருந்ததுன்னா ஹையர் கேவியில் வந்துட்டு எதனா உங்களுக்கு தேவை சர்வோ ஸ்டெபிளைசர், ஆன்லைன் யூபிஎஸ் எது இருந்தாலும் நம்மளுக்குள்ள பரிவர்த்தனை அந்த இது வியாபாரம் பண்ணிங்கன்னா வந்துட்டு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு என்னுடைய வேண்டுகோள். ஐயா, நீங்களும் பணக்காரம் ஆகலான்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் அவர் பேசிட்டு அப்படியே ஒரு பிளாங்க் செக் அந்த அம்மா கிட்ட கொடுப்பாரு. சார் இதாங்க ஐயோ சார், நான் வந்துட்டு தயவு செஞ்சுட்டு நான் இந்த காசுக்காக வாங்கலை, நான் இப்படிலாம் கேட்கல, நான் மன்னிச்சிருங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுன்னு. இல்லைம்மா, இந்த செக்கை நீ வாங்கியிருந்தீன்னா நீ தான் உலகத்திலே நம்பர் 1 பணக்காரன். உனக்கு வந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை விட்ட, ஆனால் எனக்கு வந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நான் அப்படி விடலை. நீ அந்த செக்கை மட்டும் நீ வாங்கி என்ன ஃபில் பண்ணியிருந்தீனோ நீ ஒரு பெரிய உலகத்திலே பெரிய கோடீஸ்வரன் வரிசையில் நீ வந்திருப்ப. இதுதான் நான் பண்ண விஷயம். எனக்கு கொடுக்குற ஒரு சந்தர்ப்பத்தையும் யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு
ஆக்சுவலாக நான் வந்துட்டு வந்த வயசு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்போ தான் கொஞ்சம் இது இப்போ எனக்கு ஒரு 48 வயசு ஆகுது. நான் வரும்போதுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வயசில் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக ஓடிக்கினே இருப்பேன். இப்பயும் ஓடுறது வந்துட்டு. அதனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கெல்லாம் கிடைக்குதோ ஃபஸ்ட்டு என்கொயரின்னு வந்ததுன்னா அந்த இடத்துல போயிட்டு நின்றுடுவேன். அது என்னுடைய பழக்கம். கஸ்டமர் ஆர்டர் கொடுக்குறாரோ இல்லை என்கொயரி வந்ததுன்னா அந்த இடத்துல போயிட்டு நின்றுட்டு நம்மளுடைய ப்ரெசன்டேஷனை பண்ணிவிட்டு அங்கேருந்து இது பண்ணுது. ஏன்னா நான் என்னுடைய கெரியரில் பார்த்துக்கிறேன். இங்கே உட்காந்துருக்கிறவர் தாஜ் ஹோட்டலில் பர்ச்சேஸ் மேனேஜரு, இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா தலபாகட்டியில் வந்துட்டு வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிறாரு. கௌரி சங்கர் சொல்லிட்டு பேர். அவர் ஒரு பிராமின். சிக்கனு மட்டன் ஆர்டர் போட்டுன்னு உட்காந்துருக்கிறாரு. ஒரே சிரிப்பாக இருக்கும் அங்கே போனாங்க. அதனால் நம்ம யாரையும் நினைக்காதீங்க. இப்போ நான் இங்கே இருக்கிறேன், சார் வந்துட்டு இங்கே உட்காந்துன்னு இருக்கிறாங்க. ஆனால் சார் எங்கன்னா ஒரு இடத்துல நம்மளுக்கு மீட் பண்ணலாம். எங்கே ஒரு இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காங்க. எனக்கு எங்கன்னா ஒரு இடத்துல சார் இங்கே வேணும்னு சொல்லிட்டு இது பண்ணுறதுக்கு அதுமாரி வரும்போது நம்ம வந்துட்டு பண்ணலாம். அது வந்துட்டு தப்பே இல்லை வந்துட்டு. அதனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும் யாருமே வந்துட்டு நெக்லெக்ட் பண்ணிடாதீங்க, விட்டு கொடுத்துடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு முட்டி மோதி ட்ரை பண்ணுங்கன்றது என் அன்பான வேண்டுகோள். உங்கள் பிஸ்னஸ் டேர்ன் ஓவர் அந்த மாதிரி கொஞ்சம் இப்போ இந்த இதுலேயும் நீங்கள் எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரி ஏதாவது? நாங்கள் ஒரு 25,000 ப்ளஸ் கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு இது பண்ணியிருக்கிறோம் ஐயா. அதில் நிறைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா டீலர் செக்மெண்ட் போயின்னு இருக்குது. யூபிஎஸ்க்கு வந்துட்டு எண்ட் யூசருக்கு ஃபுல்லாக போயின்னு இருக்குது. டேர்ன் ஓவர்னு பார்த்திங்கன்னா வந்து வருஷத்துக்கு வந்துட்டு பேசலாம், தப்பே இல்லை. வித் பில்லு வித்தவுட் பில்லோட ஒன்று போயின்னு இருக்கும். ஏன்னா ஒரு சில பேர்லாம் வந்துட்டு சார் எனக்கு கொஞ்சம் டேக்ஸை பண்ணி கொடுங்க. இல்லை செய்ய நான் ஓப்பனாக இப்போ நம்ம இந்த பிஸ்னஸ் மீட்டிங்கில் வந்ததுனால நம்மளுக்கு இந்த டேக்ஸ் ஸ்ட்ரக்சர்னு தெரியுது. நார்மலாக நீங்கள் பேட்டரி கடையில் போனீங்கன்னா 28% டேக்ஸ் போட்டு தான் நம்மளுக்கு பண்ணுறாங்க. ஒரு சில பேரில் வந்துட்டு அதெல்லாம் வந்து பிஸ்னஸ்ஸு சார் எனக்கு 18%ல் கொஞ்சம் யூபிஎஸோட கொஞ்சம் ஆன்லைனில் பண்ணி தரீங்க தாங்க, இதுமாரிலாம் நிறைய வந்துட்டு நம்மளுக்குள்ளேயே நம்ம இது பண்ணிக்கிறதுனால ஆல்மோஸ்ட் ஒரு 6-7 கோடி ரூபாய்க்கு மேலே வருஷத்துக்கு பண்ணிட்டு இருக்கோம். நார்மலாக வந்துட்டு பண்ணால் நிறைய பண்ணலாம், கடன் கொடுத்து பண்ணால் நிறைய பண்ணலாம். வேணான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிஸ்ட்ரிக்ஷனோட பார்த்து அமௌண்ட் சேங்ஷன் பண்ணிட்டாரா? அது வாங்கிட்டோம். கடைசியாக வந்துட்டு ஃபைனலாக வந்து கூப்பிட்டு உள்ள அது கமிஷன். ஏன்னா அது காலேஜ் வந்துட்டு எனக்கு சென்னையில் 3 காலேஜ் பிடிக்கும் ஐயா. ஒன்று வந்துட்டு எஸ்எஸ்என் காலேஜ், ஒன்று வந்து ஆர்எம்கே காலேஜ் கும்டிப்பூண்டி, ஒன்று வந்து சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். இவங்க 3மே வந்து நான் பண்ணது வரைக்கும் மற்றவங்களும் பண்ணுறாங்க. ஆனால் பேமெண்ட்டில் வந்துட்டு ரொம்ப 100% ரொம்ப பர்ஃபெக்ட், ரொம்ப எத்திக்ஸு, ட்ரைபே இல்லைங்க. கமிஷன் இல்லாத ஒரு இது கொடுத்தா அது என்னவோ அதை மட்டும்தான் பண்ணுவாங்க. இதுதான் விஷயம். இருக்க பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஏதோ ஒரு ஐடியா டிப்ஸ் என்ன சார் கொடுப்பீங்க சார்? நம்ம ஒரு பேரட் லான்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு இங்கிலீஷ் புக்ஸில் ஒன்று இருக்கும் சார். பேரட் லான்னு சொல்லிட்டு ஒரு லா ஒன்று இருக்குது. அது என்ன சொல்லுதுன்னா வந்துட்டு நம்மளுடைய 100 கஸ்டமர்ஸ் இருந்தாங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 80 சேல்ஸ் வந்துட்டு பழைய கஸ்டமர்ஸ்லேருந்து தான் வரும். அது ரிப்பீட்டடாக 20 சேல் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஜென்ரேட் ஆகிட்டு வரும் என்கொயரி. நீங்கள் அந்த 80 கஸ்டமரை வந்துட்டு நல்லா ஹாப்பியாக வச்சுட்டு நம்ம சர்வீஸ் கொடுத்துட்டு நம்ம கிளியராக பண்ணோன்னா நம்மளுடைய கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு கொடுக்குற விஷயத்த கரெக்டாக கொடுத்தோன்னா கண்டிப்பாக 100% வந்துட்டு நல்லா இருக்கும்னது என்னுடைய பாஸ் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு இது. அதேமாரி எனக்கு அந்த சின்ன வயசுலேருந்தே இருக்கிற ஒரே இது வந்து இந்த கஸ்டமர் ப்ளேஸ் போனால் இந்த அரகுறை தாடி வச்சுக்கின்னு, கையை அழுக்காக வச்சுக்கின்னு, நெயிலில் பெருசாக வச்சுக்கின்னு, இந்த டக்கின் பண்ணாமல் போகிறது, ஷூவை வந்து துடைக்காமல் போகிறது, ஒரு கஸ்டமர் முன்னாடி போனால் சுங்கியாக போயிட்டு உட்காந்துன்னு இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு பார்ப்பாங்க. ஏன்னா நான் இந்த ஈசிஆர்லேயே வந்துட்டு ஒரு பெரிய மனிதர் ஒருத்தரை பார்த்தேன். நான் சும்மா அந்த நேரத்தில் வந்து மில்லி ஆஃப் செகண்ட் ஒரு ஃபோன் வந்தது, நீங்கள் இப்படி தான் சார் ஐயா எடுத்தேன் உண்மையிலுமே சொல்லிங்க, ஒரு சிக்னல் எடுத்து தாண்டோடனே நான் பேர் மறந்துட்டேன். இப்படி எடுத்து பார்த்துட்டு வைக்கலாம், தம்பி நீ கொஞ்சம் வெளியே போய்ட்டு உனக்கு ஆர்டர் இல்லைன்னு சொல்லிட்டு என்னை அனுப்பிச்ச ஒரு நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்ட் இதில் வந்து. ஏன்னா நான் உனக்கு வந்து 20 நிமிஷம் டைம் கொடுத்தேன், நீ என்ன பார்த்துக்கிறதுக்கு வந்துக்கிறேன், உன் ஃபோனை பார்க்கறதுக்கு வரலன்னு எனக்கு ஆர்டர் கொடுக்கல. அப்புறமா அவருக்கு எங்கள் ஆஃபீஸில் இருந்துட்டு நான் ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்ட்லாம் பண்ணுவேன். எங்கள் ஆஃபீஸ்லேருந்து எல்லா ஸ்டாஃபுக்கும் ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து அப்பாலஜிஸ் லெட்டர் எடுத்து சைன் எல்லாருக்கிட்டையும் வாங்கி, ஐயா என்னை மன்னிச்சிடுங்க, நாங்கள் வந்து தெரியாமல் எனக்கு நான் வளர்கிற வயசு வந்திருக்கிறேன், அதனால் தப்பு பண்ணிட்டேன்னு அவருக்கு ரொம்ப கொஞ்சம் ஒரு கோவத்தில் ஒரு படியில் இருக்கிறவங்க இறங்குவாங்க. அந்த மாதிரிலாம் வந்து நிறைய என் வாழ்க்கையில் நிறைய பார்த்து அதில் நாங்கள் வந்துட்டு அவர்கிட்ட இது பண்ணோன்னே அடுத்தது சோலாருக்கு அந்த ஒரு ஹோம் ஏஜ் அது ஆக்சுவலாக எல்லாமே இது பண்ணுவோம். அதில் வந்துட்டு ஒரு 80 நம்பர் ஒரு ஆர்டர் ஒன்று கொடுத்தாரு எங்களுக்கு. ஸோ இதுமாரி வந்துட்டு இதில் வந்துன்னு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க சார். இந்த பிஸ்னஸில் டெய்லியும் நம்ம இன்றைக்கி பேசின்னு இருக்கிற நேரத்தில் யாருனா ஒருத்தர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணின்னு இருப்பார் என்ன ஒரு இடத்துல. அதெல்லாம் வந்துட்டு காம்படிஷன் இருக்கணும். அது வெல்த்தியாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் பிஸ்னஸ்ஸு. சார் சொன்ன மாதிரி வந்துட்டு
அது ஒரு இடத்துல வந்துட்டு ஆர்டர் விடக்கூடாதுன்னு சொல்கிற இடத்துக்கு நம்ம வந்துட்டு பண்ணுறோம். அதுதான் வந்துட்டு எந்த இடத்துலையும் வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்துட்டு மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்துட்டு என்ன லெவலுக்கு முட்டி மோதணுமோ முட்டி மோதலாம். அந்த யூபிஎஸ் வந்துட்டு அவர் ஒரு 30,000 ரூபாய்க்கு விற்றார் சார். அப்போ வந்துட்டு இப்போ வந்து 1350 ரூபா 1250 ரூபாய்க்கு கிடைக்குது, 30,000 ரூபாய்க்கு விற்றுது. அந்த நியூமெரிக் பவர் சிஸ்டம் செல்லப்பன் சாரை வந்து எனக்கு மீட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. நான் நியூமெரிக்கு வந்துட்டு ஒரு விசிட்டுக்காக நான் சொல்லுவேன், எந்த கம்பெனின்னு எனக்கு அப்போல்லாம் தெரியாது. நியூமெரிக் பவர்ன்றது ஒரு யூபிஎஸ் கம்பெனி, பேட்டரி விற்கணும்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியில் ஏறிட்டேன். அப்போது வந்துட்டு அவர் உள்ள என்ட்ரி ஆகுறாரு. யாருமே வந்துட்டு அவர் எல்லாமே சர்வசாதாரணமாக இருந்தாங்க மயிலாப்பூரில். நான் வந்து லிஃப்ட்டில் வந்து நின்று இருந்தேன். நீ எங்கே போகணுன்னு கேட்டார். நான் 3rd ஃப்ளோர் போகணும் சார் பர்ச்சேஸில் பார்க்குறதுன்னு. இறங்கு அப்படின்னாரு. இறங்கணும். என்ன சார் நாங்கள் ஸ்டெப் இருக்குல்ல ஸ்டெப்பு போங்க. அப்புறமா நான் எதுவுமே பேசலை, ஏதோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டெப் வழியாக 3rd ஃப்ளோர் போனேன். இவரும் என் பின்னாடி ஸ்டெப் வழியாக தான் வராரு. அப்புறமா வந்துட்டு முடிச்சிட்ட பிறகு தான் வெளியே இருக்கிற பர்ச்சேஸ் மேனேஜர் வந்துட்டு மிஸ்டர் பரந்தாமன்னு சொல்லிட்டவர். சார் இதுமாரி நான் ப்ரெஷரைட் பேட்டரியில் இருந்த தம்பி, நாங்கள் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னாங்க. இல்லை சார் நான் புதுசு இந்த ஃபீல்டு ப்ரெஷரைட் பேட்டரிஸ்னு வந்துருக்குன்னு. நீ வந்தியே, அவர் தான் எங்கள் எம்டி. ஆக்சுவலாக ஒன்று இதுவில் லிஃப்ட்டில் வர சொல்லாதுன்னு சொல்லியிருந்தாங்களா? ஆமாம் சார். லிஃப்ட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா வயசானவங்க போகிறது, மேலே கீழே போயிட்டு வரத்துக்கு. உங்களை போல் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு லிஃப்ட்டு கொடுத்து பண்ண மாட்டார். நீ எந்த லெவலுக்கு இதுவாக இருக்கிறேன்னு பார்த்துட்டு அதுலேருந்துட்டு இன்றைக்கி வரைக்கும் கொஞ்சம் பால் மாறினா பார்ப்பேன். எல்ஐசிலாம் போனோன்னா ஒரு 5th ஃப்ளோர் பொறுமையாக நடந்து போயிட்டு வந்தால் ஒரு எக்ஸசைஸ் ஆட் ஆகுமேன்னு சொல்லிட்டு அது ஒரு விஷயம் ஒரு அனுபவம் கிடைக்கும் நம்மளுக்கு. அதெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு கேதர் பண்ணிக்கிறதுக்கான அவர் ஒரு சான்ஸ் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு அந்த கம்பெனியை வந்துட்டு ஒரு 1200 கோடிக்கு வந்துட்டு விற்றுட்டார். இப்போ லெக்ரெண்டுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த இது பண்ணுறவங்க அவங்களுக்கு வந்துட்டு அவர் ஒரு ஷேர் ஹோல்டராக இருக்கிறார். அவர் ஒரு மீட் பண்ணுறதுக்கு எனக்கு வாழ்க்கையில் ஒரு சான்ஸ் கிடச்சிது அந்த இடத்துல. சரி, நீங்கள் மேனுஃபேக்சர் எப்படி சார் நீங்கள் நார்மல் பிஸ்னஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க? இல்லை சார், நான் ட்ரேடிங்கில் தான் சார் இருந்தோம். ஆக்சுவலாக ஷைன் பவர் வந்து ட்ரேடிங்கில் இருந்தோம். வெல்சைன் டெக்னாலஜி வந்து என்னோடய நண்பரோடு சேர்ந்து இப்போது அவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவர் எனக்கு 97 வந்துட்டு தெரிஞ்ச ஒருத்தர். ஸோ இந்த லாஸ் ஆகும்போதுட்டு ஐ வில் டூக் மை கம்பெனிஸ் டு ஜாயின். ஏன்னா வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு எந்த நேரத்துலேயும் வந்துட்டு நம்ம தான் பண்ணுறது கரெக்டுன்னு சொல்லிட்டு போனோன்னா முட்டாள்தனமாக ஆகிடும் நம்ம பிஸ்னஸில். ஐயோ நான் இப்படி போயினே இருந்தேன்னா எங்கன்னா ஒரு இடத்துல வந்துட்டு யாருன்னா ஒருத்தர் சொல்கிறத வந்து கேட்டு இப்போது ஒரு சின்ன வயசாக இருந்தாலும் வந்துட்டு தம்பி எதுனா சின்ன வயசாக இருந்தாலும் வந்துட்டு நான் அதை வந்து வெக்கமே பட மாட்டேன். என் ஸ்டாஃபுங்களே சொன்னாலும் வந்து அதை வந்து அட்மையர் பண்ணிப்பேன் சார். அதுதான் நான் ப்ளஸ்ஸுக்கான வந்த வழிகள். அப்போது நான் நம்பர் சொன்னார், இதுமாரி வந்துட்டு நீங்கள் இதில் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஜாயின் பண்ணி தான் அந்த மேனுஃபேக்சரிங் அவர் மேனுஃபேக்சரிங் பண்ணதுனால அப்படியே வந்துட்டு நான் இது பண்ணேன். ஏன்னா மேனுஃபேக்சரருக்குள்ள பவரும் ட்ரேடர்ஸ்க்குள்ள பவரும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நான் உள்ளே போனவனே தெரிஞ்சுக்கிட்டு. ரெண்டாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா பிராண்டட்னு போயிட்டு விற்கிறதோட இப்போது ஐயா மித்ரன் அவங்க அதெல்லாம் பண்ணுறாங்க. நம்மளுடைய ப்ராடக்ட் விற்கணும் நம்ம கம்பெனின்னு பண்ணும்போதுட்டு நம்மளுக்குள்ளே நிறைய ஸ்ட்ரென்த்து வருது. நீங்கள் நீ விற்கல இந்த பொருள் வந்துட்டு எக்ஸைக்காரை நம்ம விற்கலன்னா தூக்கின்னு போயிட்டு இன்னொருத்தங்கிட்ட கொடுத்துட்டு ஒரு 100 இது. ஏன்னா இதுமாரி நிறைய பேர் இப்போ மல்லிகா பேட்டரி பிஏ எக்கச்சக்க பேர் இதில் ஒரு லிஸ்ட்டே வந்தாங்க. அது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அனுபவம். அதனால் மேனுஃபேக்சரர் வந்துட்டு அவர் பண்ணதுனால எனக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு. அது கூடயே ஜாயின் பண்ணிட்டேன். சார் ஃப்யூச்சர் கோல் என்ன சார் உங்களுக்கு? ஃப்யூச்சர் கோல் ஒன்றுமே இல்லைங்க சார். ஃப்யூச்சர் கோல் வந்துட்டு ஈச் அண்ட் எவ்ரி கஸ்டமர்ஸ் இருக்கிறவங்கள வந்து ஹாப்பியாக வச்சு எங்களுக்கு எங்கள் ஸ்டாஃபுங்க சந்தோஷமாக இருந்து நிம்மதியான லைஃப் இது பண்ணாவே போதும். ஏன்னா ரொம்ப வந்துட்டு க்ரீடியாலாம் நாங்கள் இல்லை சார். போதுமானதே போதும். இருக்கிற பிஸ்னஸ் பண்ணாவே கடவுள் நம்மளுக்கு கொடுத்துக்கிறது வந்துட்டு பண்ணாவே வந்து பிஸ்னஸ் வந்து இருக்கும் சார். இதுதான் எங்களுடைய